Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று பதவி விலகினார். கொழும்புக்கு வெளியே கோட்டையில் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் அவரின் பதவி விலகலை அடுத்து புதிய தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டார். சுதந்திர கட்சியின் இந்த அணியின் பதில் பொதுச் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவார்த்த நியமிக்கப்பட்டார். அதேவேளை நிமால் சிறிபாலடி சில்வாவை பதில் தலைவராக கொண்ட சுதந்திர கட்சியின் சந்திரிகா அணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதன் தேசிய மாநாட்டை கொழும்பில் நடத்தப்போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பேர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களாக இருப்பதாகவும் அடுத்து நடைபெறக்கூடிய எந்த தேர்தலுக்கும் முன்னதாக அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் பௌத்த சிங்கள சமூகத்தின் மத்தியில் செல்வாக்கு கொண்டவரான வன ஓமல்பே சோபித்த தேரர் வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். டயானா ஹமகே பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று கடந்த வாரம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் சகல அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தங்கள் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் இருந்தால் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேரர் கேட்டிருக்கிறார். இரட்டை குடியுரிமை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னதாக பதவிகளிலிருந்து இறங்கிவிட வேண்டும். அல்லாவிட்டால் அதற்கான பொறுப்பை அவர்களின் கட்சிகளின் தலைவர்களே பொறுப்பேற்க வேண்டி வரும். இத்தகைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள். தனிப்பட்ட நன்மைக்காகவே இவர்கள் பாராளுமன்ற பதவிகளில் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அம்பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் எமக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக அவர்கள் தாங்களாகவே உண்மையை கூறுவதற்கு வாய்ப்பு ஒன்று வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தாங்களாகவே அதை செய்யாவிட்டால் நாம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். சட்ட நடவடிக்கை நிறைவடைய நீண்ட காலம் செல்லும் என்பதால் அவர்கள் தாங்களாகவே உண்மையை கூறி பதவிகளிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று ஓமல்பே சோபித்த தேரர் கொழும்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு இரு முன்னாள் நீதிபதிகளும் பத்திரிகையாளர் ஒருவரும் கடிதம் மூலம் விடுத்த அழைப்பை இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது தொடர்பிலான செய்திக்கு சில கொழும்பு ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இந்த பத்திரிகையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளராக நோக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் பகிரங்க விவாதத்துக்கான ஏற்பாட்டை செய்ய முன் வந்தது. டெய்லி மிரர் அனுப்பிய கடிதத்துக்கு அனுரகுமார சாதகமாக பதில் அளித்திருக்கின்ற போதிலும் ஜனாதிபதியும் பிரேமதாசாவும் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதாக இன்னமும் பதில் அனுப்பவில்லை. மோடியுடன் விவாதிக்க ராகுல் காந்தி முன்வந்திருப்பதை இவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்காகவே அந்த செய்திக்கு பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் தரண்ஜித் சிங் சந்து இந்திய லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். 61 வயதான சந்து பஞ்சாபின் அமிர்தசரஸ் தொகுதியில் போட்டியிடுவதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த தொகுதியில் வாக்களிப்பு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. லோக்சபா தேர்தலில் 7 கட்ட வாக்களிப்பின் இறுதி கட்டம் அன்றைய தினமேயாகும். சந்து சமர்ப்பித்த சத்திய கடுதாசியில் தனது மொத்த சொத்தின் பெறுமதி 39,092 கோடி ரூபாய் என்று பிரகடனம் செய்ததாக NDTV அறிவித்தது. இலங்கையின் 3 வருட காலம் உயர்ஸ்தானிகராக பதவி வகித்த சந்து அடுத்த 3 வருடங்கள் அமெரிக்காவுக்கான இந்திய தூதுவராக பதவி வகித்த பிறகு தனது 60 வயதில் கடந்த வருடம் இந்திய ராஜதந்திர சேவையிலிருந்து ஓய்வு பெற்று அரசியலில் இறங்கியிருக்கிறார்.
இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிக ரகத்தில் சிரேஷ்ட ராஜதந்திரிகளாக வெவ்வேறு காலகட்டங்களாக பணியாற்றிய சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் ஹர்ஜீப் சிங் பூரியும் மோடி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்காவின் புதிய தூதுவராக வரவிருக்கும் எலிசபெத் கே ஹோஸ்ட் அமெரிக்க செனட்டின் வெளியுறவு கமிட்டியின் முன்னிலையில் சாட்சியம் அளித்தபோது வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வந்து கடற்பரப்பில் ஆய்வுகளை செய்வதற்கு ஜனாதிபதி விக்ரம்சிங்கவின் அரசாங்கம் தற்போது விதித்திருக்கும் 1 வருட இடைக்கால தடை தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதை உறுதி செய்வதில் அக்கறை காட்டப்போவதாக கூறியிருக்கிறார். இந்து சமுத்திரத்தில் சீன கப்பல்கள் அடிக்கடி ஆய்வுகளை மேற்கொள்வது தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் விசனம் கொண்டிருக்கும் பின்புலத்தில் ஹோஸ்ட் இவ்வாறு கூறியிருக்கிறார். சீன மக்கள் விடுதலை இராணுவத்துடன் தொடர்புடையவை என்று நம்பப்படும் சீன ஆய்வு கப்பல்களினால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் குறித்து செனட் வெளியுறவு கமிட்டி கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு பதிலளித்த அவர், இலங்கை கடற்பரப்பில் ரோந்து நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் சுயாதிபத்தியத்தை பாதுகாப்பதற்கும் இலங்கையின் ஆற்றல்களை அதிகரிப்பதற்கும் ஒத்துழைப்பை அமெரிக்கா வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது பதவி நியமனத்தை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இலங்கையில் உள்ள பின்தங்கிய சமூகங்களின் நல்வாழ்வுக்காக மனித உரிமைகளுக்காகவும் பாடுபடப் போவதாக ஹோஸ்ட் உறுதியளித்தார். இலங்கையில் பொறுப்புக்கூறல், உண்மை மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் ஹோஸ்ட் செனட் கமிட்டி முன் வலியுறுத்தினார். இலங்கையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 5 நீதியரசர்களுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்படுவதில் காட்டப்படும் நீண்ட தாமதம் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி விக்ரம்சிங்காவுக்கு இது தொடர்பில் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. நீதியையும் சட்டத்தின் ஆட்சியையும் நடைமுறைப்படுத்துவதில் சகல குடிமக்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதில் நீதித்துறை பிரதானமான பாத்திரத்தை வகிக்கிறது. முக்கியமான நீதித்துறை பதவிகளுக்கான நியமனங்கள் நீண்டகாலமாக பாதிக்கப்படுவதாக ஜனாதிபதிக்கு சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடக்குமுறைகளை கண்டித்து பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலக முன்றலில் நடாத்தி வரும் போராட்டம் நாளை திங்கட்கிழமையுடன் 50 நாட்களை எட்டுகிறது. அதையொட்டி ஞாயிற்றுக்கிழமை பாரிய மனித பேரணி கல்முனை நகரில் இடம்பெற்றது. ஊர்வலமாக சுமார் 4000 பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் பங்கேற்று உள்ளனர். இதனால் கல்முனை தமிழர் போராட்டம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. தமது யதார்த்தங்கள், தமக்கு இழைக்கப்படும் அநீதிகள் பற்றிய கோரிக்கைகள் தாங்கிய பதாதைகளுடன் சுட்டெரிக்கும் வெயிலிலும் கொதிக்கும் தார் வீதியிலும் நடைபவனியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வந்து கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக அமர்ந்திருந்து மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்த செய்தியுடன் நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.